வெல்கம் டு என்ன ஸ்டுடியோ தமிழ். எல்லாத்துக்கும் வணக்கம். கைஸ், நம்ம விடாமுயற்சி படத்தோட அப்டேட் என்னத்தான் ஆச்சு, விடாமுயற்சி ஷூட்டிங் போனாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இன்னைக்கான வீடியோவில் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதாவது ஏகே பர்த்டே அன்னைக்கு விடாமுயற்சி படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் வரும், அது படத்தோட ஏதாச்சும் ஒரு மேஜரான அப்டேட் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் அந்த படத்தோட அப்டேட் அப்படின்றது எதுவுமே வரல. ஸோ நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அளவு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆக போகிறது கிடையாது. ஸோ இதுக்கான பர்டிகுலர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசர்பைஜான் மட்டும் கிடையாது, அரப் கண்ட்ரிஸ் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அங்கே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கை வந்து மறுபடியும் ரிசீம் பண்ண முடியல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட அந்த ஷூட்டிங்கான லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சிருக்காங்க விடாமுயற்சி படத்தோட டீமே. ஸோ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட செகண்ட் வீக்கில் வந்து விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்குது. ஸோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆக போகிறது கிடையாது, அதனால குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் வந்து மே 10 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மே 10 வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகிறது என்ன உண்மை தான். ஆனால் அந்த ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே கலந்துக்க போகிறது கிடையாதாமா. ஸோ நம்ம ஏகே தவிர்த்துட்டு மற்ற படத்தில் வந்து யார் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு தான் படத்தோட ஷூட்டிங் வந்து எடுக்க போகிறாங்களாமா. நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தில் 3 ரோலில் வர போகிறாரு. ஸோ 3 ரோல் மட்டும் கிடையாது, ஏகே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பிளாக் ஹேரில் வந்து நடிக்க போகிறாராமா. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே வந்து விடாமுயற்சி படத்தில் எந்த லுக்கில் இருக்காரோ அந்த லுக்கில் தான் இருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. இதுக்கான பர்டிகுலர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் போய் கெட்டப்பை மாற்றிட்டா, அதாவது குட் பேட் அக்லி படத்தை போய் அவர் பிளாக் ஹேரு அதில் வந்து ஒரு வித்தியாசமான கெட்டப் போட போகிறாராமா. அந்த கெட்டப்பை வந்து மாற்றிட்டா ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கில் போய் நடிக்க முடியாது அப்படின்றதுனால விடாமுயற்சி படத்தோட மீதி இருக்க 30% ஷெட்யூலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குட் பேட் அக்லி படத்தில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏகே இருக்காராமா. ஸோ ஏகே பார்த்தீங்கன்னா எப்படி இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணி ஏகேவோட போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் மந்த் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மந்தாவது விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விடாமுயற்சி படத்தை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மந்த் கண்டிப்பாக ஷூட்டிங் போயே ஆகணும். ஷூட்டிங் பண்ணால் தான் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து நம்மளுக்கு போகிறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 months கரெக்டாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மந்த் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸும் எதிர்பார்த்துருக்காங்க. அதே மாதிரி விடாமுயற்சி படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு ப்ராப்பரான அப்டேட் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வந்து ஃபர்தராக பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.